4.2 ஆடா அவனே. எக்ஸசைஸ் 4.2ல 8th செம்மு. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆங்கிள் பைசெக்டாருக்கு உள்ள கணக்கா அப்படின்னு பார்த்துரு. ஆமாம், ஏன்னா படம் கொடுக்குறான் வைக்கிறான்றது. செக் வெதர் ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ட்ரையாங்கிள் என்னது? ஏபிசி. ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டு சைடு ஆன்சர் ஒன்றா வருதான்னு பார்க்க போகிறேன். ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டரான்னு செக் பண்ண சொல்கிறான்டா. ஏ பி செக் பண்ண சொல்லியிருக்கான் பாரு. சி இது டி செக் பண்ண சொல்லியிருக்கான் பார்த்துக்கோ. ஏற்கனவே நீ இன்னொரு கணக்கு செஞ்சிருந்தியா? எக்ஸாம்பிளில் செஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பிபிடி தீரத்துக்கு எக்ஸாம்பிளில் பிபிடி தீரத்துக்கு ஒன்று செஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வச்சுக்கோ. சரி, இன் ட்ரையாங்கிள் அப்படியே எழுதுறேன். கொஸ்டினை பார்த்தே எழுது. ஏபிசி எழுதாமல் இருக்கக்கூடாது. லெட் ஏடி பி த ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப், ஆமாம், ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் என்ன கிவன் கொடுத்துருக்குடா தம்பி? 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ரைட்டு. நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். செக் பண்ண சொல்லியிருக்கு. அதாவது பை ஏபிடி அப்படி தீரப்படி பண்ணணும்னா எது ரெண்டு ஒன்றா இருக்கணும்னா ஏபி, சரிதானே? அங்கிட்ட என்ன இருக்கணும்? பை ஏசி. இதுக்கு ஆன்சர் எடுக்கிறேன். பார்த்துக்க. ஏபிக்கு என்ன இருக்கு? படத்தில் போகிறோன்னா போட்டுக்க 5, சரியாடா? ஏசி என்னது? 10. இது பிடி என்னது? 1.5. படத்தில் போல சென்டிமீட்டர் தேவையில்லை, எழுதியில் மட்டும் எழுதிக்க. டேய் படத்தில் காதில் வாங்கடா சொல்கிறத. டேய் படத்தில் போல தேவையில்லை, எடுத்து எழுதியில கரெக்டாக எழுதிக்க. சென்டிமீட்டர் அங்கே ஓட்டிட்டு இழுத்துட்டு இருக்கா. சென்டிமீட்டர் மீட்டர்லாம் சொல்கிறத காதில் வாங்க. 100 மார்க் எடுக்குன்னா செஞ்சு தான் ஆகணும். விளையாட்டுத்தனமாக இருந்தால் படிச்சுட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏபின்றது 5 பை இது என்ன வரும்? 10. அடிக்கணும் அடிச்சுக்கோ. 1 பை இது ஒன்றாவது ஆன்சர். அடுத்து அங்கிட்டு வா. பிடி பை டிசி. பிடி என்ன இருக்குன்னு பாரு? 1.5. டிசி என்ன இருக்கு? மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா? அப்போ என்ன வந்துடும்? 15 பை அட்ரா தம்பி 3 பை 2 ஒன்றாவா இருக்கு? அப்படி கிடையாது. தெரியுதா சொல்கிறது? therefore from 1 and 2 சரியா சொல்கிறது? ஏபி பை டிசி நாட் ஈக்குவல் டு பிடி பை டிசி. therefore ஏடி எதுரா இங்கேடா? ஏபி பை ஏசி. therefore ஏடி is the not angle bisector of angle A. பார்த்துக்க, புக்கில் கிடையாதுன்னு அர்த்தம். செக் பண்ண சொன்னாலும் எழுதியிருக்கேன். ஏடின்றது ஆங்கிள் பைசெக்டார் கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கேன். 2 ஆன்சர் ஒன்றாக தான் எழுத முடியும். 2வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு சொல்லு? ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். சொல்லு. சரி, இதே மாதிரி செக் பண்ணிக்க. செக் பண்ண தான் சொல்லியிருக்கு. பை ஏபிடி, ஏபி பை ஏசி. ஆன்சர் என்னன்னு பாரு. 4 பை 6, 2 பை இது 1, சரியாடா? அடுத்து என்ன வரும்? பிடி பை டிசி ஈக்குவல் டு 1.6 பை 2.4 இன்ட்டு என்ன வரும்? 10 பவர் 10 மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ என்ன வந்துருச்சு? 16 பை 24. 4 4s are 16, 6 4s are 24. மறுபடியும் அடிக்கலாம். 2 பை இது செகண்ட் ஒன். அப்போ 2 எப்படி இருக்கு? அவ்வளோதான். அப்போ ஆங்கிள் பைசெக்டார் அர்த்தம். ஃப்ரம் 1 and 2 ஏபி பை ஏசி equal to BD by DC. Therefore AD is the angle bisector of angle A. AD is the angle bisector of angle A. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. இது ஒரு கணக்கு, அது ஒரு கணக்கு. அப்போ அந்த தியரத்தை கொடுத்தா அந்த தியரப்படி தான் செய்யணும், வேற என்னத்தையும் செய்யக்கூடாது. செக் பண்ண சொல்லியிருக்கு ஆங்கிள் பைசெக்டாரான்னு. 2 ஆன்சர் ஒன்றா வந்தால் தான் ஆங்கிள் பைசெக்டார். ஏற்கனவே ஒரு இதில் பிபிடியில் செஞ்சிருக்கிய
பார்த்துக்கோ, மறந்துடாது. அது வேற இது வேற. சரி, எக்ஸாம்பிள் 4.15 பாரு. ஏய் தம்பி, எக்ஸாம்பிள் 4.15 பழைய புக்கா புது புக்கான்னு தெரியல, பார்த்துக்க. இன் ஃபிகர்னு கொடுத்துருக்கு. ஃபிகர் இன் ஃபிகர்னா ஃபிகர் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். படம் ABCD சரியா? 6 சென்டிமீட்டர் 4 3 சென்டிமீட்டர். சரி, இங்கே எடுத்து எழுதுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, டேய் பார்த்துக்கோ, லெட்டு ஏடி பி த ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ. அப்புறம் கிவன் வந்து ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், AB equal to 6 centimeter, BD equal to 4 centimeter, DC equal to 3 centimeter. என்ன கேட்டிருந்துச்சு? ஃபைண்ட் ஏசி கேட்டிருக்கு. இதை வேணா எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இல்லை வேணாம் சார், எனக்கு எக்ஸா இருந்தால் குழப்பம் சார்னா விட்டுரு பேசாம. ஆமாம், என்னத்தையா செஞ்சுட்டு இருக்காத. பை ஏபிடி தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஏபி அந்த சைடு ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஏபி என்னது? 6, ஏசி தெரியாது, பிடி 4 பை 3. இதை இங்கே கொண்டு வா, இது இங்கே கொண்டு வா. அப்போ 6 × 3 ஈக்குவல் டு 4 × ஏசி. இது கீழே கொண்டு வந்துரு. 6 × 3 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு என்னது? ஏசி. 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 9/2 வருது. 4.5 ஆன்சர். ஏசி ஈக்குவல் டு 9/2 அடித்தோம்னா ஏசி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சரு. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு. அப்படியே பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 4.16. சரி, அதுலேயும் ஃபிகர் தான் கொடுத்துருக்குடா. 4.40ன்னு பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இப்படி கொடுத்துருக்கு. இது ஆங்கிள் 1ன்னு கொடுத்துருக்கு, ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருக்கு. இதுவும் ட்ரையாங்கிள் ஏபிசி தான். இது டி தான். கீழே எக்ஸ் கொடுத்துருக்கு. 6 - x, இது ஹோல் 6ஆடா? 6 சென்டிமீட்டர் ரைட்டு. 14 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். வேற என்ன? சரி, என்ன கேட்டிருக்கு? ஃபைண்டு பிடி அண்ட் டிசி. அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். சரியா சொல்கிறது? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி let AD be the angle bisector of angle A. எழுதிட்டேன் சரியா? பை ஏபிடி, ஏபிடி பை தேரப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் பைசெக்டார் தேரப்படி ஏபி பை அங்கிட்டு ஏசி. ட்ரையாங்கிள் கோணலாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கோணலாக எழுதிடாத, எல்லாம் அப்படியே எழுது. பிடி பை, புதுசாக யோசிச்சிடாத, புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ரைட், அப்ளை பண்ணு. 10/14 எக்ஸ் பை, ஆமாம் கிராஸ் பண்ணு. இது அடிச்சுக்கிறியா? 5 2s are 10, 7. அப்போ 5 × 6 - x 7 எக்ஸ் உள்ளே கொண்டு போ. 30 மைனஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போ. 30 ஈக்குவல் டு ஆட் பண்ணு 12x. கீழே கொண்டு வா. x is equal to 30/12. அடி பார்ப்போம், அடி பொறுமையா அடி. x is equal to 6/5. என்னது எதை வச்சு அடிக்கிற? 6 டேபிளா? 2 வந்துடும். 5/2 அடிக்கினா அடி. அடித்தா 2.5 சென்டிமீட்டர். இப்போ ஏசின்றது படத்தில் என்ன எடுத்திருக்கோம் பார்த்துக்கோ.
பிடி வந்து எக்ஸு, therefore பிடி வந்து எக்ஸு. அப்போ அதுக்குள்ள ஆன்சரு 2.5 சென்டிமீட்டர். டிசி வந்து 6 மைனஸ் எக்ஸு, 6 மைனஸ் 2.5 சாரி ஈக்குவல் டு என்ன வந்துடும் 3.5 சென்டிமீட்டர். சரியான் பார். எக்ஸாம்பிள் எழுதிட்டு புக்கை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம செஞ்சு பார்த்தா நம்மளுக்கு பிரயோஜனம் நாளைக்கு. அவங்க எக்ஸாம் ஹோம்ஒர்க் செஞ்சு வர்றாங்க சொல்லிட்டு அப்படியே புக்கை பார்த்து காப்பி பண்ணால் அப்படி தான் ஏதாவது நடக்கத்தான் செய்யும். எழுதுனீங்கன்னா நீங்களாம் எழுதுனா திருப்பி டெஸ்ட்டுக்கு எழுதலாம். அவ்வளோதான், பார்த்துக்கோ. இதோட நிறுத்தி வை. இதுதான் ஆங்கிள் பைசெக்டாருக்கு உள்ளது.